சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 2ல இருக்கோங்க. நேற்று டே 1 வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ண முடியலையா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ண முடியலையா வாக்கிங் போங்க. வாக்கிங் போகிறதுக்கும் டைம் இல்லையா நீங்கள் ஃபுட் கண்ட்ரோலில் கரெக்டாக இருங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இங்கே யாரையுமே ஒர்க் அவுட் பண்ண வேணாம், எக்ஸசைஸ் பண்ண வேணாம் நான் சொல்லலை. முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்கிறேன். 2வது அந்த ஃபுட் டயட் சார்ட்டில் நீங்கள் சாதம் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. சாம்பார் ஜென்ரலாக கொடுத்துருக்கீங்க. என்ன சாம்பார் வேணால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் சிக்கன் கிரேவி யூஸ் பண்ணலாம், சாம்பார், ரசம் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த சைட் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுடைய விருப்பம். எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிடலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் நான் வாழைப்பழம் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். ஒரு சிலர் டெய்லியுமே வாழைப்பழம் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும். முடிஞ்சளவுக்கும் வாழைப்பழத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இல்லை வாழைப்பழம் மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும், ஃப்ரூட்ஸ் வகைகளில் எல்லாமே காசு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பழத்தை காலையிலையோ இல்லை சாயங்காலம் டைமோ நீங்கள் மாற்றி சாப்பிட்டுக்கலாம். 2வது காய்கறிகள் நேற்று சுரைக்காய் நான் கொடுத்துருந்தேன். அது எனக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எல்லா காய்கறிகளுமே சாப்பிட்லாம். எல்லா காய்கறிகளுமே நல்லது. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டயட் சார்ட்டில் ஒவ்வொரு காய்கறிகள் நான் கொடுத்துட்ருப்பேன். அதை நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா அன்றைய டேட்டில் அதை சாப்பிடுங்க. உங்கள் கூட சேர்ந்து நானுமே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு நானும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று நான் என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் இட்லி சாப்பிட்டேன். அது கூட கருப்பு சுண்டல், ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். மதியம் லன்ச் டைமில் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், சுரைக்காய் பொரியல், அது கூட ஒரு முட்டை, சிக்கன் பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டின்னர் 2 தோசை எடுத்துக்கிட்டேன், ஒரு ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் நான் சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈவினிங் ஒரு 45 மினிட்ஸ் நான் ஜென்ரலாக வாக்கிங் போனேன். ஸோ டே 1ல் இதுதான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணீங்க, என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னொருத்தவங்க பார்த்தாலும் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்கும்போது நிறையா பேர் நாமளும் இதே மாதிரி பண்ணலாம், நாமளும் இந்த மாதிரி ஃபுட் எடுத்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் தோணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். உங்களுக்குள்ளேயே ஏதாவது கரெக்ஷன்ஸு தவறுகள் நான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 2ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா 7 மணிக்கு ஹாட் வாட்டர் ஒரு 100 ml ஒரு 200 ml குடிச்சிட்டு நீங்கள் டாய்லெட் போயிட்டு வந்துடுங்க. ஸோ எப்போவுமே நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாய்லெட் போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபுட்டே எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது, மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் ஏதாவது நீங்கள் குடிங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆகிடும். 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்கலாம்னா கோதுமை உப்புமா எடுக்கலாங்க. அது கூட ஒரு முட்டை எடுத்துக்கலாம். வெஜிடேரியனாக இருக்கும்போது நீங்கள் கோதுமை உப்புமா எடுத்தாலும் சரி, இல்லை கோதுமை கிச்சடி, வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு எடுத்தாலும் சரி, எப்படி வேணால் சாப்பிட்லாம். அடுத்தது மதியம் 1 மணி டைமில் 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. சாதம் அப்படிங்கும்போது நிறையா பேர் வெறும் அரிசியா இல்லை சாப்பாடா அப்படிங்கிற மாதிரி டவுட்டில் கேட்குறீங்க. ஸோ குக் பண்ண சாப்பாடு தான் ஒரு 100 கிராம். அந்த 100 கிராம் அளவு மெஷர்மெண்ட் பண்ண தெரில அப்படிங்கும்போது உங்கள் பிளேட்டில் கால்வாசி, அதாவது 3ல் 1 பங்கு சாப்பாடு எடுத்தால் போதும். ரெகுலராக சாப்பிட்ற பிளேட்டில் பேலன்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸை பிளேட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 100 கிராம் சாதம், இது கூட கேரட் பீன்ஸு பொரியல் ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. வெஜிடேரியனுக்கும் சேம் அதே தான், 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க, 200 கிராம் கேரட் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த காய்கறிகள் கிடைக்கல, அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன காய்கறிகள் அவைலபிளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு என்ன எடுக்கலாம்னா வெஜிடபிள் சூப்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ வெஜிடபிள் சூப்பு, ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது கூட டீ, காஃபி குடிக்கிறதுனா குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை மிகவும் குறைவாக பயன்படுத்துவது மிகவும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பிளாக் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சிறப்பு. அதுக்கு அடுத்தது டின்னர் பொறுத்த வரைக்கும் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எடுத்துக்கோங்க.
ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து நான்வெஜ்ஜில் வந்து 2 சப்பாத்தி மட்டும் போதும். அது கூட ஒரே ஒரு முட்டை, முழு முட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ பாயில் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை ஆம்லேட் போட்டாலும் சரி, பட் முழு முட்டையை எடுக்கும்போது கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஆம்லேட் போடும்போது ஆயில் சேர்ப்பீங்க. இதனால் வந்துட்டு கேலரிஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகும். அதனால் சப்பாத்தி 2, ஒரு முழு முட்டை பாயில்டு எக் மட்டும் சாப்பிடுங்க. வெஜிடேரியனுக்கு பொறுத்த வரைக்கும் 2 சப்பாத்தி எடுத்துக்கங்க. இல்லை பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் 3 சப்பாத்தி சாப்பிடலாம். இது கூட சாப்பிட்டு முடிச்சு 1 மணி நேரம் கழித்து ஆப்பிள் இல்லைன்னா கொய்யாப்பழம் நீங்கள் எது வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 2 டயட் சார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 3ல் புது டயட் சார்ட் கொண்டு வரேன். ஸோ இந்த டயட் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய டீட்டெயில்ஸ் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் 28 நாளுக்கு உண்டான பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டை நீங்கள் எப்படி வேணால் செட்டில் பண்ணி மாற்றி மாற்றி சாப்பிடலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, பிசிஓடி, இரெகுலர் பீரியட்ஸு, ஃபேட்டி லிவர், தைராய்டு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும், வெயிட் லாஸும் ஆகும். ஸோ ஃபர்தராக நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 3ல் பார்க்கலாம். எல்லாரும் விஷயம் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், டயட்டை விட்டுறாதீங்க. முக்கியமாக நாம் டே 15ல் தான் திரும்பவும் வெயிட் செக் பண்ண போகிறோம். அவசரப்பட்டு வெயிட் செக் பண்ணாதீங்க. கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.